Hello students, we are in lesson number 6. Lesson number 6 ல இருக்கோம். Exercise problem, first problem important. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். An object of 4 cm height எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து is placed at 6 cm. அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கான்கேவ் மிரர். அப்போ ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். அந்த கான்கேவ் மிரரில் ஸோ இந்த கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டேன். இந்த கான்கேவ் மிரரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். அந்த ஆப்ஜெக்டோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டரா. அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸு 6 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்ம எப்படி எடுத்துப்போம், இந்த டிஸ்டன்ஸை நெகட்டிவாக தான் எடுத்துப்போம். கரெக்டாக? எஸ். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ அதையுமே நம்ம என்னென்ன எடுத்துப்போம், நெகட்டிவ் தான் எடுத்துப்போம். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்வென்ஷன் படி நம்ம லைட்டு, இன்சிடென்ட் லைட் வர டைரக்ஷனுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம், போல்லேருந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட்டாக, ஸோ இட் ஹாஸ் டு பி டேக்கன் ஆஸ் நெகட்டிவ். ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மகிட்ட என்ன அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த பொசிஷன் கண்டுபிடி, ஹைட்டு கண்டுபிடி, மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடி. யாரோடையது? இமேஜோடையது. அப்போ இமேஜோடைய ஹைட்டு, டிஸ்டன்ஸு, மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரியும் ஃபோக்கல் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா, ரேடியஸில் பாதி தான் நம்மளுடைய ஃபோக்கல் லென்த். கரெக்டாக? ரேடியஸோடைய பாதி தான் நம்மளுக்கு ஃபோக்கல் லென்த். அப்போ ஆன்சர் என்ன வரும், -24/2. கரெக்டாக? ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், ஃபோக்கல் லென்த்தோட ஆன்சர் -12 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, we need to find the position. கரெக்டா? இதோட பொசிஷனு இமேஜோடைய பொசிஷன். அப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் எடுத்து வரலாம், மிரர் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வரலாம். மிரர் ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொல்லுது, 1/f is equal to 1/v plus 1/u. கரெக்டா? அப்போ இந்த ஃபார்முலாவை நான் அடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு என்ன, 1/v தானே எனக்கு வேணும். ஸோ 1/v மட்டும் ஒரு சைடு வச்சுட்டேன்னா திஸ் வில் பிகம் 1/f. கரெக்டா? 1/f minus 1/u. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, we will get 1/v is equal to 1/f உடைய வேல்யூ எவ்வளோ, -12. கரெக்டாக? இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -12. அடுத்து ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் 1/u உடைய வேல்யூ எவ்வளோ, 1/-6. அப்போது இதை நான் ஃபர்தராக அடுத்து சால்வ் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1/v is equal to, கரெக்டாக, -1/12. கரெக்டாக? அடுத்து என்ன வரும், +1/6. எப்படி வரும், இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 1/v. இதோடைய வேல்யூ என்ன கிடைக்கணும், டினாமினேட்டரில் என்ன வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு, 12ன்னு கிடைக்கும். கரெக்டாக? 12ன்னு கிடைக்கும். இது என்னது, 12 1s are இல்லை, ஸோ -1. இது என்ன வரும் நம்மளுக்கு, 6 2s are 12, அப்போ +2. அப்போ இதை அடுத்து நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு, 1/12ன்னு கிடைக்குமா? எஸ். இப்போ ரெண்டு சைடு ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன கிடைக்கும், v becomes, வியோடைய ஆன்சர் என்ன கிடைக்குது, +12 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். வியோடைய ஆன்சர் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, +12 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. சரி, இப்போ அடுத்து நம்மகிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கரெக்டாக? இந்த மேக்னிஃபிகேஷன் இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் நம்ம, மேக்னிஃபிகேஷனுக்கு there are so many different formulas. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு எதை எடுக்கலாம் அப்படின்னா
magnification is equal to minus v by u. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, இந்த மைனஸ் ஃபார்முலாலே இருக்கிறது. இந்த v உடைய வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 12ன்னு கண்டுபிடிச்சோம். u உடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு, -6. கரெக்டா? அப்போ மேக்னிஃபிகேஷன் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ப்ளஸில் ஒரு ஆன்சரு. கரெக்டா? அப்போ 6 1s are 6, 6 2s are 12. கரெக்டா? அப்போ ஆன்சர் பிகம்ஸ் 2. அப்போ என்னுடைய மேக்னிஃபிகேஷன் என்ன ஆன்சர் வருது, +2 சென்டிமீட்டர்ஸ். கரெக்டா? ஐ மீன் சாரி, +2ன்னு கிடைக்கும். என்னுடைய ஆன்சர் வந்து எவ்வளோன்னு கிடைக்கும், +2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நம்ம கிட்ட ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ இந்த ஹைட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம இதுக்கும் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, இதே மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். h'/hன்னு வருமா, ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஹைட் ஆஃப் தி இமேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டா? அப்போ இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி மாறும்னா, ஹைட் ஆஃப் தி இமேஜ் இஸ் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன் இன்டூ ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போ ஹைட் ஆஃப் தி இமேஜ் வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், மேக்னிஃபிகேஷனுடைய வேல்யூ எவ்வளோ, 2. கரெக்டா? ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எனக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருப்பாங்க கொஷினில். கரெக்டா? 4 சென்டிமீட்டர்ஸ். அப்போ ஹைட் ஆஃப் தி இமேஜ் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, இந்த இடத்துல 8 சென்டிமீட்டர்ஸ்னு கிடைக்கும். கிளியராக இருக்கா? ஸோ ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அதேமாரி ஈஸியான ப்ராப்ளம். இப்போ இதோட வச்சு ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட் எனக்கு என்ன தெரியுமா சொல்லுது, இமேஜோடைய வேல்யூ வந்து ப்ளஸில் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து இது விர்ச்சுவல் இமேஜ். இது என்னது, விர்ச்சுவல் இமேஜ். சரியா? அதேமாரி மேக்னிஃபிகேஷன் வேல்யூ எப்படி இருக்கு, எனக்கு ப்ளஸில் இருக்கு. கரெக்டாக? அதேமாரி ட்வைஸ், அதோட என்ன அளவோ அதோடைய 2 மடங்காக இருக்குது. அப்போது என்னன்னு சொல்லுவாங்க நம்ம, இட் இஸ் அ எரெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, எரெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹைட் எப்படி இருக்கு, 2 மடங்கு ஆப்ஜெக்டை விட அதிகமாக இருக்கு. அப்போ ட்வைஸ் த ஹைட் ஆஃப் தி என்னன்னு கொடுத்துருப்போம் நம்ம, சாரி ஒரு நிமிஷம், ட்வைஸ் தி ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்டோட எப்படி இருக்கு, இமேஜோட ஹைட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான ப்ராப்ளம், ரொம்ப பொறுமையாக சால்வ் பண்ணி பாருங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.